கொல்லிமலை இந்த பேரை கேட்கும்போது பல பேருக்கு பயம்தான் தெரியுது. கொல்லிமலை அப்படின்னாலே ஏதோ பெருசாக இருக்குது, ஏதோ நீ சொன்ன மாதிரி கட்டுக்கதைன்னு இருக்குது, உண்மை இருக்குது அப்படின்றதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. உணர்வுபூர்வமாக அனுபவ ரீதியாக நான் கண்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அரபலீஸ்வரர் பழங்குடி மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சிவனை பார்த்தீங்கன்னா அங்கே சிலையே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மக்கள் மாதிரியே இருப்பாங்க. அங்கே சிவன் பார்வதி பத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா அரபலீஸ்வரர் சொல்லிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அறம், ஒரு ஒழுக்கம், எந்த விதமாக அதிகாரமும் இருக்கக்கூடாது. ரொம்ப எளிமையாக போய் எளிமையாக வரும். மந்திரவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொல்லிமலைக்கு போவாங்க, அவங்க பூஜைகளை பண்ணுவாங்க, அதோடு வந்துடுவாங்க. இந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு போக மாட்டாங்க. எட்டுக்கிழமை கோயில் போனீங்க அப்படின்னாக்கா பெரிய பெரிய பில்லி சூனி ஏவல், நீங்கள் ஏதாவது பெரிய கலைகள் எடுத்து உடம்புல கட்டுற மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த அம்மனுடைய பாட்டு நெல் குத்தி எடுத்து வந்துருந்தாங்களா, அதுக்காக ஈரோடுக்கு போவாங்க. இந்த அரிசியோட வாசத்துக்காகவே ஒருத்தர் நோக்கி வந்துட்டாங்களாம், கொல்லிமலைக்கு வந்துட்டாங்களாம். நான் உன்னோட தான் இருப்பேன், தினமும் நீ சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இந்த ரகசியம் நீ சமைக்கிறதோ கொடுக்குறதோ யாரும் தெரியக்கூடாது, அது யாருக்கா தெரிஞ்சுனாக்கா உன்னுடைய மண்டை வெடிச்சு நீ இறந்து போடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஒரு காலத்தில் அவங்க மனைவி தெரிஞ்சு போயிட்டு திருவருள் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிடர் திரு டில்லி பாபு அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா மலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ரொம்பவுமே பிரபஞ்ச சக்தி நிறைந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். குறிப்பாக கொல்லிமலை நாங்கள் கேட்ட வரைக்கும் நிறைய மர்மங்கள் நிறைந்தது, அதில் அமானுஷ்யங்கள் இருக்கும், சித்தர்கள் நடமாடக்கூடிய பகுதி, அந்த மாதிரி நிறைய கட்டுக்கதைகளை கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் அடிக்கடி தடுக்கி விழுந்தால் கொல்லிமலையில் தான் விடுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ கொல்லிமலையை பற்றி அதோட ரகசியங்கள் பற்றி சொல்லுங்களேன். கொல்லிமலை இந்த பேரை கேட்கும்போது பல பேருக்கு பயம்தான் தெரியுது. கொல்லிமலை அப்படின்னாலே ஏதோ பெருசாக இருக்குது, ஏதோ நீ சொன்ன மாதிரி கட்டுக்கதைன்னு இருக்குது, உண்மை இருக்குது அப்படின்றதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. உணர்வுபூர்வமாக அனுபவ ரீதியாக நான் கண்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, கொல்லிமலையை பற்றி ஒரு ஆன்மீக ரீதியாக நீங்கள் பேசுகிறீங்க, அதோட அம்மாடிஷன் தெரிஞ்சுக்கும் போது அது உங்களுடைய பேட்டி கரெக்டாக இருக்குது. அனுபவ ரீதியாக ஒரு ஆன்மீக ரீதியாக கொல்லிமலையை பேசும்போது என்னுடைய கருத்துக்களை எடுக்கும்போது இது நிறைய பேர் சேரும். அதனால் எனக்கு தெரிந்த என்னோடய வயசுக்கு நான் பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டாக்கா, கொல்லிமலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அறிவியல் ரீதியாகவும் பார்க்குற மாதிரி இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீக ரீதியாக பார்க்குற மாதிரி இருக்குது. அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன கருத்து மட்டும் நான் கேள்விப்பட்டது ஆரம்பங்களில், நான் போகிறதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப அதிகம், ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மி. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நெருப்புகள் அடிக்கடி தீப்பறிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொல்லி மலையில் அடி கொல்லி எரியும் அப்படின்றதுனால கொல்லிமலை அப்படின்னு ஒரு பேர் இருந்ததா ஒரு கருத்து அறிவியல் ரீதியாக. இது நான் யதார்த்தமாக ஒரு படித்தது ஒன்று. ஏன் அப்படின்னா ரெண்டு பக்கம் நாத்திக்கும் இருக்குது ஆத்திக்கும் இருக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு எதிர்த்தரப்போ ஒரு பதில் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நான் ஒரு கருத்தை பார்த்தேன். சரி, அது ஓகே. அப்புறம் முதல்ல கொல்லிமலைக்கு போகும்போது போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல போகும்போது ஒரு வித்தியாசமாக இல்லை, ஏதோ ஒரு மலைக்கு போன மாதிரி தெரிஞ்சது. அதுக்கு அடுத்தடுத்து தான் பார்த்தீங்கன்னா இது என்னதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கீழே இருக்கிற தெய்வம்லாம் மலையை நோக்கி போயிருக்கு. கீழே இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் மலையை நோக்கி போயிருக்கு. எப்படி போயிருக்கு அப்படின்னு கேட்டாக்கா, ரொம்ப சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அக்யூரேட்டாக தேர்ந்தெடுத்து தவம் பண்ணுறதுக்கும் தங்களுடைய கூட்டிட்டு கூடு போயிடுறது, அமானுஷ வேலை பண்ணுறதுக்கு, சித்து வேலை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த கொல்லிமலையை கொல்லிப்பாவின் இருக்கக்கூடிய 8 கேமன் தெய்வமாக ஏற்று அவங்கள வணங்கி அங்கே எல்லாமே இருந்துக்கிறாங்க. காலங்கிநாதர், போகர், கோரக்கர் அவங்க வாழ்ந்த இடம், அவங்க வாழ்ந்த குகைகள் இன்னும் இருக்குது. ஒன்று இது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு டூரிஸ்ட்டாக போகிறீங்க நீங்கள் போகிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா எல்லாருமே கொல்லிமலைக்கு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ப அருவி, மாசி பெரிய அருவி, இந்த 2 அருவி குளிப்பாங்க. அரபலீஸ்வரர் கோயில் 8 கிலோமீட்டர் போய் பார்த்துட்டு வருவாங்க. இது ஜென்ரலாக போயிட்டு 72 பெண்டு போயிட்டு வந்தோம், நல்லா இருக்குது, மழை சூழ்நிலை நல்லா இருக்கிறதுக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ஆனால் என்ன மாதிரி ஆன்மீக ரீதியாக போய் தேர்வுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சத்தம் கூட போடாமல் ஒரு தெய்வத்தை போய் பார்க்குற இடம் இருக்குது. சத்தம் போட்டாலே பிரச்சனை வர சாமிகள் இருக்குது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 கோயில் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கொல்லிமலை இருக்குது. தெரியாத கோயில் பல இருக்குது, பல கிராமங்கள் இருக்குது. கொல்லிமலைன்ற ஒரு மலை பிரதேசத்துக்குள்ளே 320 கிராமங்கள் இருக்குது. இந்த 360 கிராமங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா பல இடங்கள்ல சில கோயிலுக்குள்ளே போக முடியாத கோயில் இருக்குது, அங்கே போனால் எப்படி இருக்குன்ற கோயில்கள் இருக்குது. ரொம்ப ஆக்டிவிட்டாக பார்த்தீங்கன்னாக்கா 72 பெண்டு, நீங்கள் நாமக்கல்லேருந்து 72 பெண்டு போனீங்க அப்படின்னு கேட்டினாக்கா நாச்சி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பங்கள் இருப்பாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த மலையோட எல்லை தெய்வமாக இருப்பாங்க. நீங்கள் அவங்க வணங்கிட்டு நீங்கள் மேலே போகிறீங்க. அது ஒரு பார்த்தீங்கன்னா 8 கேமன், கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய இடம் 8 கேமன். அவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மலைக்கு மொத்த காவல் தெய்வம் அவங்க தான். எல்லை தெய்வம் நாச்சி அம்மா, மொத்த காவல் தெய்வம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா 8 அம்மன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அரபலீஸ்வரர் பழங்குடி மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிவனை பார்த்தீங்கன்னா அங்கே சிலையே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மக்கள் மாதிரியே இருப்பாங்க. அங்கே சிவன் பார்வதி பத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா அரபலீஸ்வரர் சொல்லிட்டு
அறம்னா நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை முறையில் சொல்கிற அறம் தான், எப்படி வாழணும் எப்படி இருக்குன்றது அந்த அறம். அது ஒரு நட்சத்திர கோயில் கூட இல்ல, அஸ்வினிக்கு அஸ்வினி நட்சத்திர கோவில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாயார் அரபாலீஸ்வரர் நாயகி கீழே பார்த்தீங்கன்னாக்கா மேலே நம்மளுக்கு ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அரபலி அந்த அம்மாவுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்கும். நீங்கள் அதுக்கு கீழே உட்காந்துட்டு நீங்கள் கொண்டாந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அறம், ஒரு ஒழுக்கம், எந்த விதமான அதிகாரமும் இருக்கக்கூடாது. ரொம்ப எளிமையாக போய் எளிமையாக வரும். பெரும்பாலுமா அரசு சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க, ரொம்ப அதிகாரமிக்க துறையில் போகிறவங்களுக்கு அந்த இடத்துல உடனடியாக அந்த அதிகாரம் குறைஞ்சிடறதுனால பார்த்தீங்கன்னாக்கா, பெரும்பாலும் அதிகாரம் மிக்கிறவங்களை விட தஞ்சை பெரிய கோயில் போகிறதுக்கெல்லாம் யோசிப்பாங்க இன்றைக்கும். அந்த மாதிரி கொல்லிமலை இருக்கிற அரபலீஸ்வரர் கோயில் போகிறதுக்கு யோசிக்கக்கூடிய ஆட்கள் இன்னும் உண்டு. அதே விதத்துக்காக மாந்திரிகம் பண்ணுறாங்க. மந்திரவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொல்லிமலைக்கு போவாங்க, அவங்க பூஜைகளை பண்ணுவாங்க, அதோடு வந்துடுவாங்க. இந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு போக மாட்டாங்க. எட்டுக்கிழமை கோயில் போனீங்க அப்படின்னாக்கா, பெரிய பெரிய பில்லி சூனி ஏவல், நீங்கள் ஏதாவது பெரிய கலைகள் எடுத்து உடம்புல கட்டுற மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா, அந்த அம்மனுடைய பார்வையில் கட்டு உடஞ்சி போயிடும். அதனால போக எட்டுக்கை மாட்டாங்க. அம்மன் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன். எட்டுக்கை அம்மன் பேர் ஏன் வந்துச்சு? அந்த அம்மன் எப்படி இருப்பாங்க? போகாத எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம். போகாதீங்க அம்மா மாதிரி இருக்கிறாங்கள. எட்டுக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா, நான் அபிஷேக கோலத்திலேயே பார்த்துருக்கேன் அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் 2 விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, 10 கை அம்மன் இருக்கிறாங்க அங்கே தான். 10 கை அம்மன் அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொல்லிமலையில் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கொல்லிமலையோடைய காவல் தெய்வம், பிரதான தெய்வம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்கா 8 கை அம்மன். 8 கரங்களோட நல்ல விரிந்த கோலத்தோட பார்த்தீங்கன்னாக்கா இருப்பாங்க. மலை மேலே இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் அந்த மலைக்கு ஏறி அந்த அம்மா பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 10 கையில் ஒரு அம்மன் இருப்பாங்க. எல்லாருமே 8 கைன்னு அவங்களே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ மேலே கொல்லிப்பாவை மேலே ஒரு பார்த்தீங்கன்னா 8 கை அம்மன் என்கிற கொல்லிப்பாவை மேலே இருக்கிறவங்க. கொல்லிப்பாவை 8 கை அம்மன் 2 ஒன்று தான். ஆமாம், 8 கை அம்மனும் கொல்லிப்பாவை ஒரு தான். இந்த ஏரி போய் சாமி கும்பிட்றீங்களே, அதுக்கு முன்னாடி ஒரு அம்பாள் சிலை இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னாக்கா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த காலத்தில் வந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் சேலத்தில் இந்த சிலை இருந்திருக்குது. சேலத்தில் ஒரு விவசாயம் பண்ணுற இடத்துல வந்து இந்த சிலை கிடைக்கும்போது ரொம்ப சாமி ஆடி, இந்த 10 கை அம்மன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 கை அம்மன் கோயிலில் கொண்டு வைக்கன்னு சொல்லிட்டு அங்கே சாமி ஆடி வந்ததுக்கப்புறமா இந்த அம்மனை கொண்டு வந்து கொல்லிமலை வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் கொல்லிமலையில் 8 கைவனை பார்த்து முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 10 கைவனை பார்த்து தான் 8 கைவனை பார்ப்பீங்க. இங்கே என்னன்னு கேட்டாக்கா, இவங்களும் 8 கைவனா சொல்கிறாங்க, அவங்க 8 கைவன் கிடையாது. அவங்க 8 கைவன் மேலே இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க 10 கை அம்மன். சரிங்களா? இது ஒரு விஷயம் இருக்குது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அமானுஷ்யம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நிறையவே இருக்குது. ஒன்று, அமானுஷ்யத்துக்கு வந்து பஞ்சமே இல்லை. கொல்லிமலையில் பஞ்சமே கிடையாது. நீங்கள் தான் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நிறைய பண்ணியிருக்கேன். ஏதாவது 1 2 1 2ன்றது இல்லை. எப்படி சொல்கிறது தெரியல. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, மாசி பெரியசாமி போனீங்கன்னா சில விஷயங்கள் நம்மளுக்கு அந்த உருவமே பார்க்கலாம். நல்லா நான் நிறைய பேர் சொல்கிறேன், தனியாக பிரார்த்தனை பண்ணுங்கள். தனியாக பிரார்த்தனை பண்ணுறது, தனியாக அமர்றது, தனியாக யாகம் பண்ணுறது. நாங்கள் சில டைம் பார்த்தீங்கன்னா யாகம் பண்ணி எங்களுடைய இந்த படையல், மிட் நைட்டில் படையல் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் மேலே தூவி தான் போடுவோம். கடைசியாக முடிக்கும்போது போடுவோம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சில டைமில் பொறிகள், அந்த உணவு நம்ம மேலே போட்ட உணவுகள் அப்படி கீழே விடாது. அப்படியே இந்த எடுத்து போனதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இது எங்களோட அனுபவம், என்னோட அனுபவம். நான் தனிப்பட்ட ஒரு அனுபவம் பார்த்துருக்கேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் நடக்குமான்னு தாண்டி நடத்தி கொடுக்குறாங்க அந்த அம்மானும் போது, நம்மளுடைய பக்தி சிரம் தான் அது காரணமே. நம்ம எவ்வளோ தூரம் இறங்கி போயிட்டு இந்த அம்மாவை பார்த்தே அவ்வளோ அடங்கி ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்தளவுக்கு நடந்திருக்கு, நடக்குது, இன்னும் இருக்குது. கொல்லிமலை ரகசியம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்கா, இன்னும் சில ஊர்களில் நான் சொல்கிறது, நான் படித்து சொல்கிறதா, கொல்லிமலைனா 3 கோயில் தான் எல்லாம் பேசுகிறாங்க. 8 கை அம்மன், அரபலீஸ்வரர் கோயில், மாசி பெரியசாமி, இந்த 3 கோயில் தான் பேசுகிறாங்க. ஆனால் இதை தாண்டி இன்னும் சிறு சிறு கோயில்லாம் இருக்குது. இப்போ சொல்லுவாங்க இல்லையா ஊரில் உபார தெய்வம்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கொங்காயி, கொல்லிமலையில் கொங்காயி அப்படின்னு ஒரு அம்மன் கோயில் இருக்குது. இந்த கொங்காய் அம்மன் கோயில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு அரிசி பயிரிட்டுருக்குறாங்க. கருப்பு கலர் வாழைப்பழம், கருவாழை, கருப்பு கலர் அரிசி. இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எல்லாமே விவசாயம் பண்ணிவிட்டு இந்த அரிசியை கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் தான் அதை அடிச்சுட்டு வர முடியுமா. அதாவது என்ன சொல்கிறேன்னா, நெல் குத்தி எடுத்து வருதுனாங்க, அதுக்காக ஈரோடுக்கு போவாங்க. மலையில் பயிரிட்டு கீழே போவாங்களாம். அப்போ போது பார்த்தீங்கன்னாக்கா ஈரோட்டில் இந்த கொங்காளி அம்மன்ற அந்த அம்மன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த அரிசியோட வாசத்துக்காகவே ஒருத்தர் நோக்கி வந்துட்டாங்களாம், கொல்லிமலைக்கு வந்துட்டாங்களாம். வந்துட்டு எனக்கு இந்த வாசனை ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த அரிசியோட வாசனை பிடிச்சிக்குது, நான் உன்னோட தான் இருப்பேன், எனக்கு தினமும் நீ சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் தினமும் சமைச்சு கொடுத்துருக்காரு. கொடுக்கும்போது இந்த ரகசியம், நீங்கள் சமைக்கிறதோ எனக்கு கொடுக்குறதோ யாரும் தெரியக்கூடாது, அது யாருக்கா தெரிஞ்சுனாக்கா உன்னுடைய மண்டை வெடிச்சு நீ இறந்து போய்டுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து நடக்காத அளவுக்கு பார்த்துருக்காரு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி தெரிஞ்சு போயிட்டு அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி சொல்லியானாலும் சொல்லும் போது அவருடைய மண்டை வெடிச்சு இறந்து போயிருக்காரு. அந்த கொங்காய் அம்மன் கோயில் இன்னும் மேலே இருக்குது. நீங்கள் கொல்லிமலை வந்தீங்கன்னாக்கா தனியாக ஒரு இடத்துல தீவு மாதிரி இருக்கும், சுற்றி மலை பிரதேசமாக இருக்குது. அங்கே தனி கோயில். நல்ல வேலை இன்னும் யாரும் போய் பார்க்கல, போய் பாருங்கள். அங்கே போனாக்கா அந்த கொங்காய் அம்மன்றது போய் கோயில் இருக்குது. அங்கே இப்போ பார்த்தா குறிப்பிட்ட ஆளுங்க பூஜை பண்ணுறாங்க. 3 வருஷத்துக்கு ஒரு அந்த கோயிலுக்கு திருவிழா உண்டு. படையல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் சொன்ன மாதிரி கருப்பு அரிசியும் கரு வாழைப்பழம் மட்டும்தான், 2 மட்டும் தான் படையல் போடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த படையல் வந்து யாரும் பார்க்கவும் முடியாது. உள்ளே யார் படையல் போடுறாங்களோ அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும், வேற யாரும் படையலை பார்க்கவே முடியாது. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஆண்கள் மட்டும்தான் இந்த இடத்துல அலோடு.
பெண்களுக்கு அளவு கிடையாது. பெண்கள் அலோடு கிடையாது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா. இது வந்து பெரிய விஷயம் தான். கோயில்ல சாமி கும்பிட கூட அளவு அலோடு கிடையாது. கிடையாது. வெளியில தான் கூப்பிட்டுப்பாங்க பெண்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா. இந்த மாதிரி இடம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்கா உங்களுக்கு அட்டக்காத்தி பகவதி அம்மன் கோயில் ஒரு இருக்குது. அதன்னு கேட்டால் தண்ணி ஓடிட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா அட்டைப்பூச்சிலாம் தண்ணியில் நிறைய இருக்கும். இந்த இடத்துலன்னு கேட்டாக்கா யாருமே பேசாமல் போயிட்டு வரணும் அந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா. ஆ. இப்போ அது கடன் பண்ணியாக தான் சரி, நீங்கள் எவ்வளோ பேர் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, எந்த விதமான விஷயமும் நீங்கள் பேச முடியாது. நேரா மௌனமா போயிட்டு மௌனமா வரணும். பேசினா அவங்களுடைய கோவத்துக்கு ஆளாவின்னு சொல்லிட்டு இருக்கிற கோயில் இருக்குது. இப்போ இருக்குது. இப்பவும் இருக்கு அந்த இப்போ மாதிரி. இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்கா இன்னொரு இடம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் இது எல்லாமே தந்திரம் எடுத்துன்னு வந்திருக்கேன். எல்லாமே தெரியணும்னு சொல்கிறதுக்காக தான். ம். நம்மளுக்கு வந்து பற்று விட்டுட்டுனாக்கா எல்லாம் போயிடுது. பொண்ணு குத்து அம்மன் அப்படின்னு ஒரு கோயில். பொண்ணு குத்து பொண்ணு அம்மன். குத்து அம்மன் நம்ம கொல்லிமலையில் பொண்ணு குத்து அம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலோட விசேஷம் கேட்டாக்கா ஏதோ ஒரு அவங்க வந்து ஒரு பெண்ணாக இருந்து அவங்களுக்கு வந்து போட்ட நகையை வந்து யாரும் விமர்சனம் பண்ணி ஒரு மாதிரி சங்கடப்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நகையெல்லாம் ஆபரணங்கள்லாம் திறந்து போயிட்டு எதுவுமே இந்த வாழ்க்கையில் வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையும் உதறி விட்டு வந்ததுனால அந்த அம்மா வந்து கன்னி தெய்வமாக இருக்கிறாங்க. இந்த அம்மன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயிலுக்கு போகிறாங்க பெண்கள் தலைவிரி கோலமாக தான் போகணும். பூ பொட்டு வளையல் நகை எதுவுமே இல்லாமல் தான் போயிட்டு வரணும். வித்தியாசமா இருக்கு. கொல்லிமலை ரகசியம் கேட்டிங்கல்ல, ஆமா. இந்த கொல்லிமலை ரகசியத்துக்குள்ள இந்த மாதிரி ஆ. ரகசியமான அமானுஷ்யமான நான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு தெரியும். நீங்கள் போய் ஒரு இடத்துல கத்திட்டு வருவீங்க, சண்டை போட்டு வருவீங்க, திட்டிட்டு வருவீங்கல்ல, இந்த மாதிரி கோயில்களில் இந்த மாதிரிலாம் போக வேண்டிய இடம்லாம் இருக்குது. நீங்கள் நல்லா ஒயிட் ஷர்ட் போட்டு பட்டு பாவாடை கட்டிட்டுலாம் போக முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயம் நிறைய இதனால தான் பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன சொல்லிட்டாங்கனாக்கா இப்போ எல்லாத்துக்கும் காரணம் சொல்ல முடியாதுல்ல. ஸோ கொல்லிமலை ரகசியன்றது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் இது ஒரு உண்டு. ஏன்னா நீங்கள் போய் தேவையில்லாம் மாட்டிப்பீங்கல்ல, எதுக்கு அது போய் மாட்டிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னாக்கா மாட்டுக்கார தாத்தான்னு ஒரு சித்தர் இருக்கிறார். மாட்டுக்கார தாத்தான்னு ஒரு சித்தர் இருக்கிறார். உங்களுக்கு அது நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. கணக்கம்பட்டியாவுக்கும் மாட்டுக்கார தாத்தா சித்தருக்கும் ரொம்ப கனெக்ஷன் உண்டு. எங்கள் அண்ணன்டா அவருன்னு கணக்கம்பட்டியை வந்து என்னோட அண்ணன் மேலகரான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கனெக்ஷன் உண்டு. இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 வயசு வரைக்கும் இருந்தவர். மாட்டோடய சுற்றிருக்காரு. மாட்டு பொங்கல் எடுத்த டைம் தான் அவரோட ஜீவ சமாதியாக இருக்கிறார் அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ போனீங்கன்னா கொல்லிமலை ஒரு ஜீவ சமாதி இருக்குது. மாட்டுக்கார தாத்தான்னு பேர். அந்த ஜீவ சமாதி வணங்கிட்டு வாங்க. ஸோ எட்டுக்கையம்மன், அரபலீஸ்வரர், மாசி பெரியண்ணசாமி, மாட்டுக்கார தாத்தா, நாச்சியம்மா தாண்டி இன்னும் பரிவார தெய்வங்கள் கொல்லிமலையில நிறைய உலாவிட்டு இருக்குது. இது வந்து எல்லாரும் காட்சி கொடுக்கும். சித்தர்களும் குகையில பூஜை பண்ற சித்தர்கள் இன்னும் வந்து போறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம உணர முடியுமான்னு கேட்டாக்கா அந்த அளவுக்கு மனப்பக்குவமும் பக்தியும் நம்ம கிட்டே இல்லை. இதுல என்ன விஷயம்னா நீங்க இவ்வளோ கோயில் போறீங்க, இவ்வளோ தூரம் பூஜை எல்லாம் பண்றீங்க, நீங்க யாராவது சித்தர்கள் ஏதாவது அரூபமா ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அருவமாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட அனுபவம் எனக்கு நிறைய உண்டு மேடம். நான் மறுபடியும் சொல்கிறது தான், அருவமாக நிறைய பார்த்துருக்கேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பேன். பழனியில் நிறைய அமானுஷம் கண்டவன் நான். பழனியில் நிறைய அமானுஷம் கண்டுவேன் நான். பழனிக்கு அதான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தடிக்கு வந்தால் கொல்லிமலைக்கு போகிறன்றது இப்போ. ஆனால் தடிக்கு வந்தால் பழனிக்கு போகிறது ஒரு காலத்தில் இருந்தேன். பழனியில் நான் நிறைய பார்த்துருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சித்தர்களே பார்த்துருக்கேன். அவங்க வந்து நம்மளுக்கு கண் கூட மறைஞ்சி எனக்கு ஒரு சில விஷயம் கேட்டாக்கா ஏகாதசி விரதம் நிறைய இருப்பேன். ஆரம்பங்களில் ஏகாதசி விரதம் இருப்பேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான ராகவசாமி பக்தர். அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா ஏகாதசி விரதம் அவருக்காக இருந்த காலம் உண்டு. பச்சை தண்ணியோடு குடிக்க மாட்டேன். ரொம்ப நீட்டாக இருப்பேன் பார்த்தீங்கன்னாக்கா. இந்த நாள் இப்படி தான் இருக்குன்ற அளவுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த காலங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா பழனிக்கும் போவேன். பழனிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தடவை பார்த்தீங்கன்னாக்கா நான் என்னன்னு கேட்டாக்கா நான் ஒரு சில விஷயம் என்னை சுற்றி எல்லாமே சொல்லுவேன். யாரோடைய உடலோடைய அந்த அரூபா சொல்கிறேன், இது தீண்டத்தகாது, இவர் முகம் சரியில்லை, இவர் கை கால் சரியில்லை, ரொம்ப அழுக்காக இருக்கான்னு சொல்லிட்டு நான் யாருமே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள ஒதுக்கிட்டதே கிடையாது. மேக்ஸிமம் அவங்கள டச் பண்ணி வேணா பார்க்கலான்னு தோணும் எனக்கு. என்ன இருப்பான்னு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நபர் வராரு. நான் அதே பார்த்தீங்கன்னாக்கா நான் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கேன். நிறைய என்ன சொன்னால் உணவுகளுக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். சில டைம் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட நேரம்னு சொல்லலாம், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு யார் கேட்டாலும் பார்த்தீங்கன்னாக்கா நான் வாங்கி கொடுத்துருவேன், கையில் பணமாக கொடுத்துருவேன், வச்சுன்னு சொல்லுவேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏகாதசி அடிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஒரு டைம் கிரிவலம் போயிட்டுருக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரியவர் வராரு. வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு டீ மாதிரி இதை கேட்குறாரு, எதுவும் பேசணும் கேட்குறாரு. நான் வாங்கி கொடுத்துறேன், சாப்பிட்ற நீங்கள் சாப்பிடலாம் கேட்குறேன். நம்ம பணம் கொடுக்குற திரும்பி பார்க்கும்போது அது கிடையாது. எனக்கு முதல்ல அனுபவம் அதுதான். உடம்பு சிலுத்து பண்ண அனுபவம். வியாழக்கிழமை ஏகாதசி சாப்பாடு கேட்டு திரும்பி பார்த்துக்க ஆள் மிஸ் ஆகிட்டாரு. ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி இன்னும் நடக்குது, இன்றைக்கி இருக்கிறது நடக்குது. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா இன்னுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீக ரீதியாக இருக்கிறாங்க. ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஆன்மீக என்ன கற்றுக்க போகிறது தெரியாமல் போயிட்டு இருக்கிறாங்க. நான் கோயிலுக்கு போன ஆன்மீகவாதின்னு நினைக்கிறாங்க, தப்பு. இதுக்கு மேலே மனப்பக்குவம் இருக்குது, நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது, கட்டுப்பாடுகள் நிறைய இருக்குது. நம்ம பேசுகிற பேச்சு, பழகிற ஆட்கள், கூட வர ஆட்கள், நம்மளுடைய எண்ணம் செயல்பாடு இதெல்லாம் பார்த்தா தெய்வம் நம்மளோட நெருங்கி வரணுமா விலகி போகணுமான்னு முடிவு பண்ணணும். ஸோ நீங்கள் தெய்வத்தை நெருங்கி போகிறீங்க அப்படின்னா சுற்றி எல்லாமே நெருங்கி போகணும். இதில் நல்லவன் கெட்டவெல்லாம் பார்க்க முடியாது, உயர்தான் தாழ்த்தான் பார்க்க முடியாது. எல்லாமே நெருங்கி போனால் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சுடுகாட்டையும் சிவனை போய் கும்பிடலாம்,
கோவிலையும் போய் சிவனை போய் கும்பிடலாம் சரிங்களா. ஆனால் என்ன கேட்டால் நம்ம உட்கார எங்கே உட்காரும் சிவன் தான், பட் சுடுகாட்டுக்கு ஒரு பயம் இருக்குதுல்ல, இன்றைக்கும் இருக்குல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இடம் எங்கன்னு தெரியல. நம்மளுக்கு மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் நம்மளுக்கு இது நிலை அப்படின்னு நினச்சினாக்கா எல்லாமே கைகூடி வந்துடும் என்னோட இடம். சித்திர அனுபவம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இருக்குது. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறது தான், சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சுடுகாட்டு அனுபவம் எனக்கு நிறைய உண்டு. பேய் பார்த்தீங்கன்னு கேட்டால் பேயை பார்த்துக்கிறேன், சித்திரை பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை பார்த்துக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் அம்மானி சாவி நிறைய பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அதுக்கு தனியாக கிளாஸ் போயிருக்கிறேன். இறந்தோட பேசுவது எப்படி, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இறந்தவங்க கூட பேசுறது எப்படி சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் வந்து சும்மா ஹம்பக்கு இறந்துட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு, அது ஒரு மன பிராந்தி அப்படிலாம் சொல்றாங்களே. மன பிராந்தி மன ரிஸ்கி தாண்டி சில கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் மறுபடியும் சொல்றதுதான், எனக்கு யார் கூட பேசுனீங்க இறந்தவங்க? இல்ல இன்னைக்கு வேலூர் பக்கம் இருக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்றதுதான் இருக்கிறாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறந்தவங்க 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் 3 இயர்ஸ் ஆகணும். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட் இருக்குது. இது வந்து சூட்சமங்குது. நீங்கள் சொன்ன ட்ரிக்ஸாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரிக்ஸாக இருக்குது. ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கூப்பிட்ட நபர் வரமாட்டாங்க. அப்போ வரலன்னா என்ன பண்ண முடியும்? அம்மா வரல எது பண்ண சொன்னா அவனுக்கு வருமானம் போயிடும். அப்போ என்ன பண்ண முடியும்? வந்த ஆளு பேர் வச்சு நீயே ஆட வேண்டியதான். ஸோ இதில் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது வச்சிங்களேன். ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு சிலர்னால தான் இன்னொன்று உடம்பு பலவீனப்பட்டுரும். உடம்பு பலவீனப்பட்டுரும். இன்னொன்று அது சாமியோ ஆசாமியோ உடம்புல வந்து 2 நிமிஷம் ஆடிட்டு போயிடும். அதுதான் கண்டினியூ ஆடிட்டே இருக்காது சரிங்களா. கண்டினியூ ஆடுறனாக்கா நம்மளா ஒரு சக்தியை உருவாக்கி நம்மளோட ட்ராவல் பண்ணால் மட்டும் தான் நடக்கும் சரிங்களா. நான் சொல்கிறது மறுபடியும் புரிஞ்சுங்க. உங்களுக்கு சாமி வரும், எனக்கு சாமி வரும், அவருக்கு சாமி வரும். 2 நிமிஷத்துக்கு மேலே ஆடாது. அவ்வளோதான். அந்த ஒரு ஒரு வைப்ரேஷன் அவ்வளோதான். தெய்வம் வந்துச்சு ஒரு வைப்ரேஷன் அவ்வளோதான். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று உங்களுடைய சுற்றிக்கிற சூழ்நிலைகள் உருவாக்கி விடலாம். ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்கா உங்களுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட தெய்வங்களை உபவாசம் வச்சுருப்பாங்க. இந்த காது கிட்ட சொல்கிறது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஜோசியம் வரேன்னு சொல்லுறேன். நான் 16-17 வருஷம் ஆச்சு ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன ஜோசினா ஜாதகம் பார்ப்போம், உட்காந்து சொல்லுவோம், அதை கேட்டு போயிடுவாங்க. நீங்கள் அப்படி கிடையாது. அந்த ஜோசி இப்படி சொல்கிறாரு, இந்த ஜோசி இப்படி சொன்னார், அவர் அப்படி சொல்கிறாரு, உட்காந்து சொல்கிறாரு, ஏன்னு சொல்கிறாரு, நின்று சொல்கிறாரு அப்படின்றானாக்கா இன்றைக்கி பெரும்பாலும் ஜோதிடர் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு தெய்வத்தை உபவாசம் பண்ணிக்கிட்டு இந்த எஜ்ஜனி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அது மாதிரி கையில் வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு அது வந்து நல்லா ஈஸியாக கை கொடுக்குற மாதிரி வச்சுக்கிறாங்க. அது ஈஸியாக அவங்க ட்ராக் பண்ண வைக்கிது அவங்கள. அதனால் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது நம்ம எதுவுமே இல்லை ஜோசி என்ன பண்ணுவாருனாக்கா என்னங்க எதுவுமே நடக்கல அப்படின்ற போயிடுவார். அப்போது இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டாக்கா நம்மளுக்கு புரிதல் தாண்டி அமானுஷம் தாண்டி எல்லாக்கிட்டையும் ஒரு கலை இருக்குது. இன்றைக்கி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணாக்கா ஒரு சின்ன சின்ன கலைகள்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. இல்லை சின்ன சின்ன விஷயத்துலாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா இது பெரிய லெவலில் இருப்பீங்களே. உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்களே கொல்லிமலை பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா. கொல்லிமலை நான் எப்போ போனாலும் மறுபடியும் சொல்கிறேன், கொல்லிமலைக்கு நான் எப்போ போனாலும் பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ஆஃபீஸில் பைரவருக்கு காளிகெல்லாம் பூஜை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு தான் அந்த சிலைகளை பேக் பண்ணிவிட்டு கொண்டு போவேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஆடி அமாவாசை முடிஞ்சு தான் நான் ஊருக்கு போட முடிவு பண்ணிவிட்டு என்னோடய ஆவடி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னாக்கா பைரவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா புணுகு போட்டுட்ருக்கேன். போடுவது பார்த்தீங்கன்னாக்கா என்னோட ஆஃபீஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா யாரும் உள்ளே வரமாட்டாங்க. ஆனால் ஒரு அகோரி உள்ளே வராரு, நேராக உள்ளே வராரு, அகோரி வராரு. எனக்கு என்ன சொல்கிறது, அப்போ தான் பூசிங்க சுற்றி போட்டு போயிடும். ஆடி அமாவாசை பூசிங்க சுற்றி விட்டு வெளியே போயிடறாங்க. ஒரு அகோரி உள்ளே வராரு. வந்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா அவர் எதுவுமே இல்லை, நேராக டோர் தந்தார், உள்ளே வந்தார், உட்காந்துட்டு தண்ணி கேட்டு தண்ணி கொடுத்துட்டேன். தண்ணி கொடுத்தா நேராக நான் என் கையில் இருக்கிற பைரவத்தை அப்படி கும்பிட்டுட்டாரு. எனக்கே ஒன்றும் ஆச்சரியமாக இருக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அவர் வணங்க தான் தெரியும் இல்லையா. வணங்கிட்டேன் பைரவ கூப்பிட்டாரு. பேப்பர் கேட்டார். 2 பேப்பர் கொடுத்தேன். அந்த பேப்பரை கசி கண்ணை மூடி கொடுத்தாரு. 2 ருத்ராட்சம் கொடுத்தாரு. அந்த பேப்பரை 2 ருத்ராட்சம் இன்னும் வச்சு பேக்கில் வச்சுருக்கேன். இப்போ அது இப்போ கையிலே தான் வச்சுருக்கிறேன். ஒரு பேப்பர் எடுத்து 2 ருத்ராட்சம் ஆகிட்டு அவருடைய மேலே ஒரு கருப்பு துண்டு போட்டிருந்தார். அது அப்படியே காட்டினார். உடம்பு ஃபுல்லாக சங்கிலி தான், முழு நிர்வாணம், உடம்பு ஃபுல்லாக சங்கிலி, மண்டோடு மாலை எல்லாம் போட்டிருக்காரு. பட் நான் அந்த காட்சியை பார்த்தா நான் பயப்படவே இல்லை. அவர் வந்து ஒரு நிலையில் இருந்திருக்காரு. இது என்னன்னு கேட்டாக்கா பைரவ வாசம் நல்லா புரிஞ்சுங்க. தெய்வ வாசம் சொல்கிறீங்களா, அது மாதிரி பைரவ உபாசங்களுக்கு பைரவ வாசத்துக்குலாம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு மோப்ப சக்தின்னு சொல்கிறாங்களா நம்மளுக்கு, அதே தான் இந்த ஜெனட்டிக்கும். தெய்வ வாசம்ன்றது தெய்வ நிலையில் தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ ஒரு எங்கேயோ ஒரு அகோரி தான், பட் அதே ஆவடியில் நான் எங்கேயோ பைரவ கும்பிட்டத்தில் நம்மளை தேடி வந்து கும்பிட்டு போகிறாரு. நமக்கு 2 ருத்ராட்சம் கொடுத்துட்டு போகிறாருன்னா இது வந்து விஷயம் கிடையாது இல்லை. ஸோ அப்போ தெய்வத்தை நம்ம கனெக்டாக இருக்கிறோம், கனெக்டில் இருக்கிறன்றது தான் விஷயமே. அதுதான் சொல்ல வரேன். கண்டிப்பாக.